வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அரிசி மாவையும் வடித்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சி பஞ்சு மாதிரி மிருதுவான தோசை தான் சுட போகிறோம். இந்த தோசையை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குன்னு. இதுக்கு பொருத்தமான ஒரு சட்னியையும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவை போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கினதை தான். 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இது ட்ரை ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை மிக்சி ஜாரில் ஊற்றிடலாம். ஒரு கரண்டியால் இதை முதல்ல நல்லா கலந்துடலாம். அப்போ தான் தண்ணியோட அளவு தெரியும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது புளிக்கட்டும், மூடி வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2ஆக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை, 5 வரமிளகாய், ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டு வதக்கிடலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, புதினா சேர்க்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், மறுபடியும் 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுறேன். இதுவே சரியாக இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 3/4 மணி நேரம் மாவை புளிக்க விட்டுருந்தோம். இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இந்த மாவில் இட்லி ஊற்றினா வராது, தோசை தான் ஊற்ற முடியும். கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 12 தோசை வரும். நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ஊத்தாப்ப சைஸுக்கு தேய்ச்சி விட்டுடலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற சட்னியையும் இன்ஸ்டன்ட் தோசையையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.